Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காளான்ல ஒரு முறை உங்க வீட்லயே குழம்பு செஞ்சு பாருங்க. கறி குழம்பு, கோழி குழம்பு எல்லாம் தோத்து போயிருங்க. அந்த அளவுக்கு செம்ம சூப்பரான டேஸ்டா இது இருக்க போதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம காளான் குழம்பு செய்யறதுக்காக காளான் எல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கலாங்க. அது ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்கும். இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததா வந்துட்டு அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு அதுல சேர்த்துட்டு கூடவே பிரியாணி இலை கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. இது கூடவே சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இதுல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. நான் இன்னைக்கு பெரிய சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்திருக்கிறேன். அடுத்ததா இதுல நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகாய் வந்துட்டு இதுல சேர்த்திருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி ஒரு முறை காளான் குழம்பு செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா எப்ப நீங்க காளான் வாங்கினீங்கனாலும் இதே மாதிரி தாங்க செய்வீங்க. அந்த அளவுக்கு இது வேற லெவல் டேஸ்டா இருக்க போகுது. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. இந்த காளான் குழம்பு செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான டைம் எல்லாம் தேவைப்படாதுங்க. குறைவான டைம்லயே செஞ்சிடலாம். ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இப்ப நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லாவே வதங்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி காளான் குழம்பு செஞ்சுட்டீங்கன்னா காளான் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இதுல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாங்க. கூடவே வந்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க, ரொம்ப நல்லா வதங்கிட்டு இருக்குது. அடுத்ததா இதுல நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு இதுல 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே வந்துட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதுல சேர்த்துக்கிறேங்க. கூடவே வந்துட்டு குறுமிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இப்ப வதக்கி விட்டுறலாங்க. காளான் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்னா தாங்க இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நீங்க காளான் குழம்பு செஞ்சுட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கறி குழம்பெல்லாம் தோத்து போயிருங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இதுல வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற காளானை வந்துட்டு உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. எல்லா காளான்லயுமே வந்துட்டு இந்த மசால் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம காளான் வச்சு அடிக்கடி பிரியாணி தாங்க செய்வோம். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சதா இருக்கும் கண்டிப்பா. இப்ப பாருங்க, இது நல்லா வதக்கி விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ள வந்துட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு 1/2 மூடி அளவுக்கு தேங்காயை நம்ம நல்லா துருவி வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல இந்த மாதிரி கட் பண்ணி வேணாலும் உள்ள சேர்த்துக்கோங்க. அதுல சீரகம் 1/2 ஸ்பூன், குறுமிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சோம்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுல வந்துட்டு நம்ம பட்டை 2 துண்டு சின்னதா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா மட்டும் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததான் இந்த சைட் பாருங்க, இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, நமக்கு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு கிடைச்சிருக்குது. இத வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கோங்க.
இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நமக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை நமக்கு கிரேவி மாதிரி போதும் அப்படி நினச்சோம்னா வந்துட்டு நமக்கு கொஞ்சமாக தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க அப்படியே நல்லா தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்ததாக வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்க ரொம்ப சூப்பராக காளான் குழம்பு நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. நீங்க வந்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா வந்துட்டு மறுபடியும் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிச்சு வரட்டும். நமக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிரும். இதுக்கு மேலால வந்துட்டு மல்லித்தலை தூவி விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து பாருங்க. நமக்கு ரொம்ப நல்லா சுண்டி வரணும்னா இன்னும் கொஞ்சம் விட்டுருங்க. இல்லை இந்த அளவுக்கு போதுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்கள் இந்த காளான் எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த கிரேவி அந்த குழம்பு அந்த சுவையெல்லாம் வந்துட்டு பட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த காளான் குழம்பு வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, பரோட்டா சாப்பாடு இப்படி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.